தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். தேவ மாதாவுக்கு புகழ் மாலை. வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள், தாயே என்றுன்னை கூவி அழைத்தோம். கண்ணீர் கணவாய் நின்றுனை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவளே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாராய். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவாய். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, மரியே போற்றி. ஆமென். தேவ மாதாவுக்கு நம்மையே ஒப்புக்கொடுக்கும் மன்றாட்டு. என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். தேவரீர் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுவதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாய் இருக்கிறபடியினாலே என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றும். என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாய் இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளும். என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியருளும். ஆமென். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 10, ஆண்டவருடைய வார்த்தைகள் 28 முதல் 31 முடிய. ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. நம்பிக்கையோடு மன்றாடு. ஆழமாக நம்பு. பதட்டம் அடையாதே. கவலை கொள்ளாதே. கவலை பயனற்றது, பதட்டம் தேவையற்றது. கடவுள் இரக்கம் நிறைந்தவர், கருணை மிகுந்தவர். உன் மன்றாட்டுக்கு கண்டிப்பாய் செவி சாய்ப்பார். ஜெபியுங்கள், எதிர்நோக்குங்கள், கவலை கொள்ளாதீர்கள். புனித பாத்ரே பியோ. ஜெபிப்போமாக. அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே என்று ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்தி வரும் எம் அன்பு நேசரே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எம் எதிரிகளை முன்னிட்டு நான் கலங்கி நிற்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்று புலம்பிய யோசபாத்து மன்னன் உம்மை போற்றி ஆராதித்து துதித்தவுடன் அவனுடைய கவலைகள் எல்லாம் காணாமல் போனது போல, அன்பான ஆண்டவரே, உம்மிடத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கும் எங்களுடைய வாழ்விலும் அற்புதத்தை நடைபெற செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் எந்த நிலையிலும் பதட்டமடையாமல் உம்முடைய அடைக்கலத்தை நாட அருள் புரிவீராக. எங்கள் தலைமுடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவரே, நாங்கள் எந்த தீமைக்கும் பொல்லாப்புக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கும் பயப்படாமல் உறுதியான உள்ளத்தோடு உம்மிடத்தில் ஜெபித்து எங்கள் வாழ்வில் ஜெயம் கொள்ள இன்று அருள் தாரும். ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து
அவருடைய அன்பு பாதுகாப்பில் அனைத்து விதமான தீமைகளையும் வேறறுத்து இன்று பயம் கொள்ளாமல் உறுதியான நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் அருள் தருவாராக. ஆமேன்.